நெல்லை மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி நிலவுகிறது. தால் உறை கிணறுகளில் தண்ணீரின்றி நேற்று முதல் குடிநீர் விநியோகத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. நாம் இப்போ முரப்பநாடு தாமிரபரணி ஆற்று பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். அதாவது கடந்த 40 வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வறட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உறைகிணறுகள் ஃபுல்லாமே அந்த ஆற்றுல தண்ணி இல்லாதனால உறைகிணறுகள் ஃபுல்லாமே தண்ணி இல்லாத சூழ்நிலையில் காணப்படுது. இதனால் நேற்று முதல் இந்த உறைகிணறுலேருந்து பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக நீர்வீழ்ச்சி நிலையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய குடிநீர் வந்து நிறுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக பேசுறதுக்காக இந்த பகுதியை சேர்ந்த துறை நம்மோடு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். அது விவசாயம் வந்து இந்த பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இப்போ இந்த பம்பிங் ஸ்டேஷன்லேருந்தும் தண்ணி கொண்டு போகிறத நிப்பாட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயங்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் குடிநீர் தட்டுப்பாடு இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இங்கேருந்து தூத்துக்குடி அருப்புக்கோட்டைக்கெல்லாம் தண்ணி குடிநீர் போய்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உள்ளூர்லேயே 2 குடத்தை எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் போக வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மழை வந்தால் தான் ஒரே தீர்வு. பூமி தண்ணி நின்னால் மட்டும்தான் இதில் தண்ணி ஊறுமே தவிர பூமியில் தண்ணி இல்லை. இந்த பிரச்சனை குறித்து சுகண்ட கேட்கலாம். இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம பக்கத்தில் மருதூர் அணை இருக்குது. அந்த அணை வந்து வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின அணை. அந்த அணை வந்து இந்நாள் வரைக்கும் தூர்வாரப்படாமல் ஒரு நீர் தேக்கி வைக்கக்கூடிய அளவில் இல்லாமல் சென்ற ஆண்டு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து கடலில் தான் வீணாக போய் நீரெல்லாம் கலந்தது. இந்த ஆண்டு வறட்சி ஒரு 40 வருஷத்தில் இல்லாத அளவில் ஒரு வறண்டு இன்றைக்கி காணப்படுது. இதனால் வந்து இந்த தண்ணியை எப்படி மக்கள் விலை கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. தண்ணி விலை கொடுத்தாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் தண்ணிக்கு என்ன பிரச்சனை தான் தீர்வு அப்படின்னு யோசிக்கும் போது மழை வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்காங்க. மழை வரும்னு. அதாவது விவசாயம் மட்டுமல்ல குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இது சம்பந்தமாக நம்ம மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது அங்கே இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகளில் கூடுதலாக போர் போட்டு குடிநீரை வந்து தற்காலிகமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் முரப்பநாட்டிலிருந்து ரேவதி.